ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ 28 மாவட்டத்துக்கு வந்திருக்கு. அது எந்தெந்த மாவட்டங்கிறது நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன். ஏற்கனவே வந்ததுதான் பல மாவட்டங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த பிப்ரவரி மார்ச்ல புதிதா ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கா இல்ல வரலையா என்னங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இது உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வரைக்கும் பாருங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ 11 மாசம் ஆக போகுதுங்க. லாஸ்ட் இயர் ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருப்பாங்க. உங்களுக்கு 2 or 3 மந்த்லேயே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 இயர் பக்கமாக ஆக போகுது. ஸோ இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க கிடையாது. ஸோ பல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க கிடையாது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாவட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வைஸாக போது ஏதோ ஒரு மாவட்டத்தில் 1 2 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இன்னும் நிறைய பிளாக் வராமையும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பிப்ரவரி மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா 14/2/2026 லவர்ஸ் டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணாகர் தொகுதிக்கு வந்திருக்கு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அங்கன்வாடி உதவியாளர் போஸ்டிங் போடப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் சொல்லியிருக்காங்க. வேற யாராவது சொல்லுவாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற மாவட்டத்துக்கு வந்திருக்க வேற தகுதிக்கு வந்திருக்கா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த பிப்ரவரி மார்ச் இந்த தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்த மாதிரி சொல்ல கிடையாது. அதுக்காகவே நாம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடாம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்லேயே வச்சிருந்தோம். ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடணுமானு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா யாருமே சொல்ல கிடையாது. ஆனா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி வீடியோ போடுங்க, அப்டேட் போடுங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 10-20 கமெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த தகவலாவது நாம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க பாருங்க, அங்கன்வாடி அப்டேட் வீடியோ போடுங்க சார். நீங்க வீடியோ போட்டா தான் நீங்க வீடியோ போட்டா யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுவாங்க. ப்ளீஸ் அப்லோட் அங்கன்வாடி வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடும்போது யாருக்காவது வந்திருந்தா கூட கமெண்ட்ல சொல்லுவாங்க. அதுக்காக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்துல வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துக்குது உனக்கு வந்துக்குதுன்னு புது மாவட்டமா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்றீங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணிடலாம் தான் போடுறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்திருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், திருவள்ளூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்கு. காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, அதே மாதிரி சேலம் மாவட்டத்துக்கு வந்துக்குது. சிவகங்கைக்கு வந்துக்குது. தென்காசி, தஞ்சாவூர், தேனி மாவட்டம், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு வந்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்திருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்துருக்குது. திருப்பூருக்கு வந்திருக்கு. திருவண்ணாமலை, திருவாரூர், வேலூர், மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது 28 மாவட்டமா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாவட்டம் தான் இருக்குது. ஸோ இந்த 10 மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா இனி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எலெக்ஷன் அப்புறமேட்டுக்கு வருமா இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சுதா? இதோட முடிஞ்சிருச்சா? என்னங்கிறது தெரியாது. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு புது கவர்மெண்ட் அமையுதா? இல்ல இதே கவர்மெண்டா? என்ன ப்ராசஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வச்சு அதுக்கு மேல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் முடிச்சு எல்லாமே முடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆட்டு 1 இயர் குடுக்காதீங்களா? அடுத்து எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு குடுத்துடுறாங்க. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற ஜாப் ட்ரை பண்றது பெஸ்ட். அதே மாதிரி இந்த எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் அறிவிச்சாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருந்தாங்களா வரும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரா அவங்க சைன் பண்ணாத இப்பதான் சைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா இப்ப நேர்காணல் வச்சுவே பார்த்தீங்கன்னா அவசர அவசரமா செலக்ட் பண்ணி சைன் பண்ணி கூட அனுப்பலாம் அப்படிங்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் 1 இயரா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி கொடுக்க கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இனி வரதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு குறைவு தான். வேற ஏதாவது ஜாப் இருந்தா ட்ரை பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்துட்டு இருக்குது. ஆசிரியர் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஆசிரியர் தொடர்பா பாருங்க. இல்ல சமூக நலத்துறையில வருது, சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்ல வருது, மகளிர் அதிகார மையம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி அடுத்த புது கவர்மெண்ட் வந்தா அங்கன்வாடியில் ஏதாவது பெண்டிங் வேகன்சி இருந்தாலும் சரி, இல்ல சத்துணவு துறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி இருக்குது. டீச்சர்ஸ் வேகன்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல வேகன்சி இருக்குது. எல்லாமே ஃபில் பண்ணுவாங்களா என்னங்கிறது நாம வந்து பார்த்தீங்கன்னா புது கவர்மெண்ட் வந்தா தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க வேற ஜாப் ஏதாவது வந்தா ட்ரை பண்ணுங்க. இதை நம்பி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டாம். ஸோ இது மாதிரி வேற அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. வேற ஜாப்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.